நல்ல பரலோக பிதாவே, இந்த மதிய வேலைக்கு நமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒரு புதிய இடத்துல அப்பா கூடும்படியாக கிருபை செய்திருக்கிறீங்க. நமக்கு ஒரு சோதனம் இப்பதான் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக இந்த ஊழியத்தை தாங்கும்படியாக கொடுத்த காணிக்கைகளை ஆண்டவரே இந்த சமூகத்துல நான் ஒப்புக்கொடுக்கிறேன். கொடுத்த கரங்களை நீங்க பலப்படுத்துங்க, காணிக்கை ஆசீர்வதிங்க. நீங்க ஆண்டவரே 100 மடங்கு ஆண்டவரே பலன் கொடுக்கும்படியாக காணிக்கை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த இடத்துல செய்யப்பட வேண்டிய வசதிகளை செய்யும்படியான கிருபைகளை நீங்க கொடுங்க. அதே போல ஆண்டவரே, அநேகர் இங்கு வந்து இந்த இடத்தை நிரப்பும்படியாக ஆண்டவரே வர நாட்களில பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது ஆவியானவரை எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். அருமையான ஜான்சன் சாருக்காகவும் ரவிக்குமார் சாருக்காகவும் எபனேசர் பிரதருக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் வேதத்துல இந்த முழு வேதாகமத்தை 2 பகுதியா பிரித்திருக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் நமக்கு தெரியும். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய மனு அவதாரத்துக்கு பின்பாக எழுதப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாமே புதிய ஏற்பாடு என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமானவர், தனி சிறப்பு வாய்ந்தவர். அதை குறித்து நம்ம கடந்த வருடத்துல டிசம்பர் மாதத்துல நம்ம பார்த்தோம். அவர் குமாரனாக இருக்கிறார். அவருடைய தனி சிறப்பு என்ன? அவர் குமாரனாக இருக்கிறார். பிதா என்று சொல்லுகிறார். தேவனை என்ன சொல்றாரு? பிதா என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அது வரைக்கும் இல்லாத ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டுல யாருமே அப்படி சொல்லல. எந்த தீர்க்கதரிசியோ எந்த பரிசுத்தமானோ அப்படி சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்து என் பிதா என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்றாரு? நான் பிதாவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எங்க அறிந்திருக்கிறார்? நம்மை போல. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல கடைசியில நம்ம என்ன வாசிக்கிறோம்? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் சொல்லுகிறோம். யோவான் எழுதும் போது அவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி என்று சொல்லுகிறார். எபிரேயாக்கியம் மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானார் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க மாம்சமான என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதன் அந்த விழுந்து போன நிலையில இருக்கக்கூடிய அந்த நிலையில அவர் வந்து அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பிதாவை அறிந்திருக்கிறேன் சொல்லுவார். அதான் முக்கியம். அவரு அப்படி பரலோகத்திலே இருந்து கொண்டு பிலிப்பியர்ல சொல்லப்பட்டது போல பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தேவனுக்கு சமமா இருந்து பரலோகத்திலே இருந்து அவர் என்ன சொல்லல? நான் பிதாவை அறிந்திருக்கிறேன்னு சொல்லல. அவர் இறங்கி மனு அவதாரம் எடுத்து மாம்சமாகி அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறார், நான் பிதாவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அனுபவபூர்வமாக அவர் அறிந்திருந்தார். என்ன அறிந்திருந்தார்? பிதா நல்லவர், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அந்த வாலிபன்ட்ட சொல்லுகிறார். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அது மாத்திரமல்ல, மலை பிரசங்கத்துல கடைசியில அவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல உங்கள் பிதா பூரண சர்க்குணனாக இருக்கிறது போல என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் லூக்கால அவர் சொல்லும் போது தயாளன் என்று சொல்லுகிறார். வேலைக்கு
வயலில வேலைக்கு ஆள் அமர்த்தும் போது அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு மணி நேரத்திலும் வேலைக்கு ஆள் அனுப்புகிறார், அழைத்து அவர்களுக்கு வேலை கொடுக்கிறார். கடைசியில வந்தவங்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? ஒரே சம்பளத்தை கொடுக்கிறார். அப்போ அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் தயாளனாக இருந்தால் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் பிதா தயாளனாக இருக்கிறார், பிதா நல்லவராக இருக்கிறார், பூரண சர்க்குலராக இருக்கிறார், நன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை ஆணித்தரமாக இயேசு கிறிஸ்து சொல்றதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நான் தனியே இருக்கவில்லை, நானும் பிதாவுமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். பிதா எப்பொழுது என் கூட இருக்கிறார், என்னை ஒரு நாள் கைவிடல அப்படின்றதையும் அனுபவித்து பிதா என் கூட இருக்கிறார் என்பதை அவர் சொல்லுகிறார். பிதா என் மீது அன்பா இருக்கிறார், என் மீது அன்பா இருக்கிறார். பிதா அன்பானவர், பிதா நல்லவர், பிதா கைவிடாதவர், என்னோடு கூட இருக்கிறவர் என்பதை அனுபவபூர்வமாக அறிவு நமக்கு வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து தனி சிறப்பு வாய்ந்தவராக, விசேஷித்தவராக இருக்கிறார். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப அவரே சத்தியமாக இருக்கிறார். நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்துல பவுல் இப்படி சொல்லுகிறது நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்ப இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை, அவரை அறியணும். அதை சொல்றார். அவர் அறிகிறதுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் வேணும் அப்படின்னு சொல்றார். பேதுருவையும் 2 பேர்கள் அவர் சொல்லும் போது, தேவனை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எப்படி அறிய முடியும்? பல வழிகளை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிய முடியும். ஏன்னா அவர் மனு அவதாரம் எடுத்து அவர் வந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் அறிவி இருக்கிறார். ஆனா முக்கியமா நம்ம அவரை எப்படி நம்ம கண்டுகொள்ளலாம், எப்படி அறிந்து கொள்ளலாம் அப்படிங்கும் போது, நம்ம சுவிசேஷ புத்தகத்துல அவரை குறித்து, அவர் செய்த காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நிருபங்களையும் பவுல் எழுதுகிறத பார்க்கிறோம். ஆனா குறிப்பாக சுவிசேஷ புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வைத்துக் கொண்டு நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன செய்யலாம்? இன்னும் அதிகமாக நம்ம அறிந்து கொள்ளலாம். அந்த அறிந்து கொள்கிற காரியம் மிக முக்கியமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? யோவான் 14 என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றாரு. அப்போ பிதாவை நாம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை நம்ம சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு யோவான் சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரத்துல இருந்து ஒரு சில காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். யோவான் சுவிசேஷம் அது மற்ற சுவிசேஷங்கள்லாம் எழுதப்பட்ட பின் காலகட்டத்தில் எழுதப்பட்டது, கடைசியாக எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷம். அது மாத்திரமல்ல, யோவானுடைய முதிர் வயதிலே அவர் எழுதுகிறார். அவர் சீஷனாக இருக்கிறார். எப்போ? வாலிப வயதிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக இருக்கிறார். அதற்கப்புறம் அவர் ஊழியம் செய்கிறார். ஆனா இந்த சுவிசேஷம், யோவான் சுவிசேஷத்தை எப்போ எழுதுகிறார்னா அவருடைய முதிர் வயதில அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நமக்கு நல்ல தெரிந்த சம்பவம். சமாரிய ஸ்திரீயும் இயேசு கிறிஸ்துவும் சந்திக்கிறாங்க. அந்த சம்பவத்தை நம்ம அதுல இருந்து நாம சில காரியங்கள், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார், எப்படி பிதாவை வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதனுடைய பின்னணி என்ன? அந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும்போது, அவர் இயேசு கிறிஸ்து யூதேயாவை விட்டு திரும்பவும் கலிலேயாவுக்கு என்ன செய்கிறார்? பிரயாணப்படுகிறார். ஒவ்வொரு வருடமும் என்ன செய்ய வேண்டும்? யூதர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு அவர்கள் வர வேண்டும். 3 முக்கியமான பண்டிகைகளுக்கு அவங்க வருவாங்க. எங்க இருந்தாலும் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த இடம் நாசரேத்து, அது எங்க இருக்கிறது? கலிலேயாவில் இருக்கிறது. அங்க இருந்து அவர் என்ன செய்கிறார்? யூதேயாவுக்கு வருகிறார், எருசலேமுக்கு வருகிறார். அதுக்கப்புறம் அங்கிருந்து யோர்தான், அதன் அருகாமையில் இருக்கிற யோர்தானில போய் அவர் என்ன செய்கிறார்? அங்க பக்கத்துல தங்கி இருந்து ஊழியர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது திரும்பவும் என்ன செய்கிறார்? அவர் கலிலேயாவுக்கு போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ
அப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? சமாரியா நாட்டின் வழியே போகிறார். பொதுவாக யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அங்க வடக்கே கலிலியாவிலிருந்து தெற்கே எருசலேமுக்கு யூதேயாவுக்கு வருகிறவர்கள் நடுவே சமாரியா இருக்கு. ஆனா இந்த சமாரியா வழியா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, போக மாட்டாங்க. ஏன்னா யூதர்கள் சமாரியர்கள் என்ன செஞ்சாங்க, வெறுத்தார்கள். அவர்கள் கீழானவர்கள் என்று எண்ணினார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர் செய்கிறாங்க. அதனால அவங்களை அவங்க விரும்பவே இல்லை, வெறுக்கிறாங்க. அதனால அவங்க ஊருக்கு கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஊர் வழியா கூட போக மாட்டாங்க. அவங்க ஊர் வழியா போறது குறுகிய பாதை, கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். ஆனா கஷ்டப்பட்டாலும் சரிதான், எங்க போக மாட்டாங்க, சமாரியா பட்டணத்துக்கு போக மாட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, சமாரியா வழியா போகிறாரு. அதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் யாரையும் வெறுக்கல. இயேசு கிறிஸ்து யாரையும் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள், இவர்கள் புறமானவர்கள், சமாரியர்கள், இழிவானவர்கள் என்று சொல்லி யாரையும் அவர் என்ன செய்யல, வெறுக்கல. எல்லாரையும் நேசிக்கிறவராக, ஏற்றுக்கொள்கிறவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்க என்ன இருந்தது, யாக்கோபின் கிணறு, யாக்கோபு வெட்டின கிணறு. அப்போ இயேசு அங்கே இளைப்படைந்தவராய் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இளைப்படைந்தவராய் அவர் மாம்சத்தின் இரத்தத்தை உடையவரானார், மனிதனானார். அது ரொம்ப முக்கியம். மனிதனாக இந்த பூமியில வாழ்ந்தார். நம்மை போல நாம் எப்படி இங்க வாழ்கிறோமோ அதே போல 33 ஆண்டுகள் அவர் மனிதனாக வாழ்ந்தார். அதற்கு ஒரு அடையாளம் தான் இளைப்படைந்தார் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. சும்மா ஒரு கட்டுக்கதைக்காக அவர் எதுவுமே எழுதல. வேதாகமத்துல நடந்த காரியங்களை உண்மையாக ஆவியானவருடைய அந்த தூண்டுதலோடு, உணர்வோடு அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ இங்க யோவான் எழுதுகிறார். அதுவும் பிந்தின காலத்துல யோவான் சுவிசேஷத்துல எழுதப்பட்ட ஒவ்வொரு காரியம் மிக முக்கியமான காரியங்களாக நாம் பார்க்க வேண்டும். அப்போ அவர் என்ன எழுதுகிறார், இளைப்படைந்தவரா என்று எழுதுகிறார். யாருக்கு இளைப்பு உண்டாகும், மனிதர்களுக்கு தான் இளைப்பு உண்டாகும், தேவனுக்கு அல்ல. ஆனா அதனால்தான் அவர் என்ன செய்யறாரு, மனிதனாகவே அவர் வந்தார். அவர் தேவகுமாரனாகவும் இருக்கிறார், மனித குமாரனாகவும் இருக்கிறார். அதனால நாம் படுகிற ஒவ்வொரு கஷ்டமும் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். நாம் நாம சோர்வா இருக்கிறோம், நம்ம கஷ்டமா இருக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம், பாதிக்கப்படுகிறோம். இது எல்லாமே அவர் அனுபவித்தவர். இந்த பூமியில அனுபவித்துதான் அவர் என்ன செய்கிறார், பிதாவை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறத பார்க்கிறோம். அப்போ சீஷர்கள்லாம் என்ன செய்யறாங்க, உணவு வாங்க ஊருக்கு போயிடுறாங்க. அப்பொழுது தனியாக ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணி எடுக்க அந்த கிணற்றண்டையில வருகிறத பார்க்கணும். இதுதான் அதனுடைய சம்பவத்தின் பின்னணி. இப்போ இந்த சமாரிய ஸ்திரீயை குறித்து அந்த பகுதியில என்ன கண்டுபிடிக்கலாம், என்ன நம்ம அறிந்து கொள்ளலாம். அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அவள் வாழ்க்கை ஒரு ஏமாற்றம் நிறைந்த, தோல்வியான, ஒரு சரியற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறத நம்ம இந்த பகுதியில நம்ம கண்டுபிடிக்கணும். 5 முறிந்து போன திருமணங்கள், 5 திருமணங்கள். ஆனா அந்த 5மே என்ன ஆயிட்டு, சரியில்லாம போயிட்டு முறிந்து போய்விட்டது அவருடைய வாழ்க்கையில. அப்போ எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் அந்த பெண்மணிக்கு. ஆனா இப்ப பாருங்க, இப்பொழுது இருக்கிற அந்த உறவு திருமணம் இல்லாத ஒரு உறவுல இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லலாம். யாரும் விரும்பத்தகாத ஒரு வாழ்க்கை. யாரும் அந்த பெண்ணை என்ன செய்ய மாட்டாங்க, அணுகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பாருங்க. 5 திருமணங்கள். என்ன செய்ய, ஒருவேளை அது விவாகரத்துல முடிந்ததா, இல்ல கணவன் இறந்து போனானா? ஏன்னா அந்த காலத்துல 60 வயசு 70 வயசு அப்படிலாம் ரொம்ப யாரும் ரொம்ப வாழ்றது கிடையாது. குறைந்த வயசுல என்ன செய்ய மரித்து போகிறவர்கள், அந்த வயது அவ்வளவுதான். அது நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை. ஆனால் 5 திருமணங்களும் முறிந்து போய்விட்டது. அவளுக்கு இல்லை அந்த வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ எப்படி உணர்ந்திருப்பார், தன் வாழ்க்கை குறித்து எப்படி உணர்ந்திருப்பார்? தான் ஒரு தகுதி இல்லாதவள் என்று சொல்லி உணர்ந்திருப்பான். முதலாவது ஒரு திருமணம் ஆகி இன்னொரு திருமணம் ஆகி ஃபெயில் ஆகுது, தோத்து போகுது.
முடித்து போகுதுன்னா, ஐயோ நான் இந்த திருமணத்துக்கு தகுதி இல்லாதவளோ, இந்த வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவளோ என்று சொல்லி கேள்விகள் எழும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. மற்றவர்களும் அதை சொல்லுவாங்க. சத்துரு அவன் நம்ம மனதிலையும் பேசுவான், மற்றவர்கள் மூலமாயே நம்ம பேசி நம்மளை காயப்படுத்துவான், குற்றப்படுத்துவான். உனக்கும் இந்த திருமண வாழ்க்கைக்கு சம்பந்தமே கிடையாது, நீ திருமண வாழ்க்கைக்கு லாய்க்கே கிடையாது அப்படின்னு அவன் மற்றவர்கள் மூலமாகவும் பேச வச்சிருப்பான். உள்ளத்திலே அவன் பேசியிருப்பான். தகுதி இல்லாதவனாக உணர்கிறான். அது மாத்திரமல்ல, இப்படி தோற்று போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை, தோற்று போனோம்னா நமக்கு என்ன உண்டாகுது? வெட்கம் உண்டாகுது. ஐயோ நம்ம எப்படி ஆயிட்டோமே நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு வெட்கத்துல, வெட்க உணர்ச்சியில எப்படி அந்த ஆதாம் ஏவாள் அந்த விளக்கப்பட்ட மரத்தின் கனியை புசிக்கும் போது அவர்கள் நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று வெட்கப்பட்டார்கள். அதனால தூரமா போயிட்டாங்க, பயந்து தூரமா தேவனை விட்டு போயிட்டாங்க. நாம் வெட்கப்படுவதற்காக நம்ம உண்டாக்கப்படல. நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை நீங்க வாசி பார்க்கும்போது, அவர்கள் இருவரும் நிர்வாணிகளாக இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெட்கத்துக்காக நம்ம உண்டாக்கல, நம்ம தகுதியோடு உண்டாக்கி இருக்கிறாரு. வெட்கம் என்பது நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம டிசர்விங்கோட ஒரு பெருமையோட வாழணும், தகுதியோட வாழணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் நம்ம உண்டாக்கி இருக்கிறார். ஆனா வீழ்ச்சியினால நமக்கு என்ன உண்டாகிறது? இந்த வெட்க உணர்வு உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை, திருமணம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு குற்ற மனசாட்சி, இதெல்லாம் அவளுடைய பின்னணி. அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது பாருங்க. காயப்பட்டவளாக இருக்கிறாள். ஏன் தனியா அவ என்ன செய்யறா? தண்ணி எடுக்க வரா. 12ஆம் மணி வேலை அப்படின்னா அது மதியம் ஏறக்குறைய 6ஆம் மணி வேலையா இருந்தது. 6ஆம் மணி வேலை என்றால் பகல் 12 மணி. அந்த உச்சி வழியில யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? தண்ணி எடுக்க வர மாட்டாங்க. ஆனா இந்த மகள் தனியாக வருகிறார். ஏன்னா ஊரோட சேர்ந்து வர முடியாது. ஏன்னா அவ்வளவு சொல்லடி. நம்ம வார்த்தைகள் பாருங்க, வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதா இல்ல அந்த காயங்களை ஆற்றுகிறதா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ஊர் மக்கள் அந்த பெண்ணை என்ன செய்யறாங்க? காயப்படுத்துறாங்க. வார்த்தையினாலும் செய்கையினாலும் காயப்பட்டு போன அவள் என்ன செய்ய முடியல? ஊரோட சேர்ந்து பெண்களோட சேர்ந்து என்ன செய்ய முடியல? அந்த தண்ணியை எடுக்க முடியல. தனியா வருகிறார். தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, காயப்பட்ட நிலை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலை. சத்துரு நம்மளை என்ன செய்வானா, நாம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? நாம் ஒரு சமூகத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம், உறவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன சொல்றாரு? மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. அப்போ நாம் உறவுக்காக, ஐக்கியத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த மகளுக்கு அந்த உறவு கிடைக்கல. தனிமைப்படுத்தப்பட்டவளாக அவளுடைய வாழ்க்கை இருக்குது. எல்லாராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவளை ஏற்று அக்செப்ட் பண்றதுக்கு யாரும் இல்ல. ஒருத்தர் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மதங்களும் இந்த கலாச்சாரங்களும் அப்படிப்பட்ட பெண்ணை என்ன செய்ய முடியாது? ஏத்துக்கிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, கசப்பான ஒரு வாழ்க்கை, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, மனத்தாங்கல் அஃபண்டாய் ஆகக்கூடிய அந்த ஒரு வாழ்க்கை தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்குது. ஏளனமாக பார்க்கிறார்கள், கண்ணீர் குறைவாக நடத்துகிறார்கள். இது எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு சில நல்ல காரியங்களும் நம்ம பார்க்க முடியுது. இந்த பகுதியை நம்ம வாசித்து பார்க்க முடியும். நேர்மறையான காரியங்கள் நிறைய நெகட்டிவ் தான். ஒரு தோற்று போன ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை, காயப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, யாரும் நேசிக்கிறதுக்கு இல்லை, யாரும் அரவணைக்கிறதுக்கு இல்லை.
ஒதுக்கப்பட்டிருக்கிறான், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சகோதரிட்ட சில காரியங்கள் இருக்கிறது, நல்ல காரியங்கள் இருக்கிறது. என்ன, அவள் பழைய ஏற்பாட்டு காரியங்களை அறிந்தவளாக இருக்கிறார். வேதத்துல பழைய ஆகமங்கள், பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் அவள் கேட்டிருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதனாலதான் அவள் என்ன சொல்றா, இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கணும் நீர் பெரியவரோ. தெரியுது, யாக்கோபுனா யாருன்னு தெரியுது, அந்த வம்ச வரலாறுகள் தெரிகிறது, எல்லாம் தெரியுது. பாருங்க, அவள் அறிந்தவளாக இருக்கிறார், அறிந்தவளாக. அது மாத்திரமே அவள் என்ன சொல்றா, கடைசியா மேசியா வருவார் என்று அறிவேன், மேசியா வருவார் என்று அறிவேன். அறிந்தவள், காரியங்களை அறிந்தவளாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படியாவது இந்த வாழ்க்கையில இருந்து ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதா, ஒரு ரட்சிப்பு உண்டாகாதா என்று சொல்லி ஒரு ஏக்கத்தோடு இருக்கிற ஒரு மகள். எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவில்லை. அவள் என்ன செய்கிறார், எப்படியாவது நான் ரட்சிக்கும், இந்த காரியங்கள் இருந்து என்னை யார் மீட்க முடியும், யார் சரி செய்ய முடியும் வாழ்க்கைய. அவள் சுயமுயற்சினால நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் நம்மை நாமே ரட்சிக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறோம். நாம் எங்க இருக்கிறோம், இருளுக்குள்ளாக இருக்கிறோம், உலையான சேற்றுக்குள்ளாக இருக்கிறோம். நாம் நம்மையே என்ன செய்ய முடியாது, ரட்சிக்க முடியாது. இங்க அவன் என்ன சொல்லுகிறார், நான் எருசலேம் தேவாலயத்துக்கு போனாவது எனக்கு விமோசனம் கிடைக்கும், எனக்கு ரட்சிப்பு கிடைக்கும், எனக்கு விடுதலை கிடைக்கும். ஆனா நாங்க போக முடியாது. பெண்கள் தேவாலயத்துல என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. அவர்களுக்குன்னு தனியான பகுதி இருக்குது, அங்கதான் அவங்க என்ன செய்ய முடியும், போக முடியும். அதுவும் இவர் சமாரிய ஸ்திரீ, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. எருசலேமுக்கு சமாரியர்கள் போக முடியாது. அப்போ மதம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மத கட்டமைப்பு என்ன செய்திருக்கிறது, அவளை தடை செய்திருக்கிறது. அவளுக்கு வாஞ்சை இருக்குது, நான் இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த வாழ்க்கையில இருந்து நான் விடுதலை பெறணும், ஆனா என்னால முடியல. எங்க மதத்துல இருக்கிறவங்க இந்த மலையில தொழுது கொள்ளணும்ன்றாங்க, யூதர்கள் எருசலேம்ல தொழுது கொள்ளணும்னு சொல்றாங்க. எனக்கு எங்க போகணும்னு தெரியல, என்னால போக முடியாது. நான் ஒரு பெண்ணா இருக்கிறேன், நான் ஒரு சமாஜ ஸ்திரியா இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா அவனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை, மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். ஒரு நம்பிக்கையால காத்திருக்கிறார், சோர்ந்து போகல. அவருடைய வாழ்க்கை மோசமான ஒரு நிலையில இருந்தாலும் அவர் என்ன செய்யல, அந்த நம்பிக்கையை விடவில்லை. காரியங்களை அறிந்தவளாக, மேசியாவை எதிர்நோக்கி காத்திருக்கிறவராக நம்ம அந்த ஸ்திரீயை நம்ம பார்க்க முடியும். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம என்ன கற்றுக்கொள்ளலாம் இந்த பகுதியில அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் என்ன செய்கிறார், தாகத்துக்கு தா என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறார். அவளை வெறுக்கல, இந்த ஊர் வெறுத்துருச்சு, இந்த ஊர் அவளை ஒதுக்கி வச்சுட்டு. ஆனா இயேசு கிறிஸ்து சமாரிய ஸ்திரீ என்ன செய்யல, வெறுக்கல. எல்லாரையும் பார்க்கிறது போலதான் சமாரிய ஸ்திரீயும் பார்க்கிறார். சமாரிய ஸ்திரீ மாத்திரமல்ல, அவள் ஒரு பாவியான ஸ்திரீ தான். நம்மளுடைய கணக்கின்படி 5 திருமணங்கள் தோற்று போயிட்டு இப்ப திருமணம் இல்லாத ஒரு உறவுல இருக்கான்னா அவள் பாவியான ஒரு ஸ்திரீ. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, அப்படி அவளை பார்க்கல. அவளை வெறுக்காம, அவளை ஒதுக்காம, அவர்கிட்ட ஒரு உரையாடலை தொடங்குகிறத நம்ம பார்க்கணும். தாகத்துக்கு தான் சொல்லி கேட்கிறான். இன்றைக்கும் நம்மோடு கூட, நம்ம எந்த நிலையில இருந்தாலும் நம்மோடு கூட உரையாட வேண்டும். எப்படி ஆதாம் ஏவாவோடு அந்த பகலின் குளிர்ச்சியான வேலையில அவர் தோட்டத்துல விழாவி வந்தாரோ, உரையாடினாரோ. உரையாடலுக்கு 2 பேர் தேவை, 2 பேர் பேசணும். அப்பதான் அது உரையாடல், கான்வர்சேஷன். அவர் மாத்திரம் பேசுறது இல்லை,
நாம் பேசணும், அவர் கேட்பார். அவர் பேசுறதை நம்ம கேட்கணும். அதுதான் உரையாடல். இந்த உரையாடலை அவர் ஆரம்பிக்கிறார். அவரே ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியம், அவரே ஆரம்பிக்கிறார். அவர் முதலாவது அடியை எடுத்து வைக்கிறார். இயேசு கிறிஸ்து நாம ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்பாகவே அவர் முதலாவதாக நமக்காக, நம்மோடு பேசுவதற்காக அவர் அடி எடுத்து வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்துல 24ஆம் அதிகாரத்துல எம்மாவுக்கு போகிற சீஷர்கள் அவர்களோடு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாங்க? அங்க ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது, இயேசு கிறிஸ்து தாமே அவர்களோட கூட நடந்து போனார் என்று எழுதப்பட்டிருக்கு. He himself. இவங்க யாரும் கூப்பிடல, இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவரு மரித்து போனார்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இயேசுதாமே அவர்களோட கூட நடந்து போனார். அவர் இன்னைக்கு நம்மோடு கூட அவர் நடந்து வருகிறார். கான்வர்சேஷன், உரையாடலை தொடங்குகிறார். முதல் அடி அவர் எடுத்து வைக்கிறார். ஆனா இந்த பெண் பாருங்க, ஏற்கனவே காயப்பட்ட பெண், மனத்தாங்கள் அவருக்கு, கசப்பு, அவருடைய பதில்கள் நறுக்குன்னு இருக்கு, வெட்டுக்குன்னு இருக்கு. பாருங்க, நீர் யூதனாய் இருக்க, நீர் யூதனாய் இருக்க சமாரிய ஸ்திரீயாகி என்னிடத்துல தாளத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? என்கிட்ட என்ன வார்த்தை நீ கேட்கிற அப்படின்ற மாதிரி பதில் ஒரு ஒரு கண்ணியமான பதில் இல்ல. ரஃப் அண்ட் டஃப், கடுமையா பேசுறான். யாரு யாரு இருக்கா அந்த கிணற்றங்களை? யாரு தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து வந்த இந்த சர்வலோகத்துக்கு அதிபதி யோவான் எழுதுகிற போது அவர் என்ன எழுதுகிறார்? அதற்கு முன்பாக எழுதுகிறார் 1ஆம் அதிகாரத்துல, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது. சகலத்தையும் உண்டாக்கினவர், சகல அதிகாரத்தையும் உடையவர். அவர் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு, தாகத்துக்கு தானே கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த அம்மா வெடுக்குன்னு பதில் சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்யற பாருங்க, அவர் கோபப்படல, அவர் மனத்தாங்கள் அடையல. நான் யாருன்னு தெரியுமான்னு காமிக்கல பாருங்க. அங்க அவருக்கு ஈகோவே இல்ல, சுயமே இல்ல. அவருக்கு என்ன முக்கியம்? இந்த சகோதரி, இந்த பெண்மணி அறிந்து கொள்ள வேண்டும், தகப்பனை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய ஒரே நோக்கம். நீ நினைக்கிறா உன்னை உன் வாழ்க்கை மோசமாயிட்டு உன்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்கன்னு நினைக்கலாம். ஆனா உன்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் உண்டு. அந்த தகப்பனை வெளிப்படுத்துறதுக்காக நான் இங்க வந்திருக்கிறேன். நான் ஈகோ பார்க்க போறது இல்லை. நீ எப்படி வேணாலும் என்னை பேசு, யூதன்னு பேசு, நீ கேட்கலாமா, என்கிட்ட தண்ணி கேட்கலாமான்னு சொல்லு, எதுனா சொன்னாலும் சரிதான். நான் என்ன செய்ய போறதில்ல, என்னுடைய உரையாடலை நான் முறிக்க போவதில்லை. நாம் ஒருவேளை கண்ணிய குறைவா நம்ம நடந்திருக்கலாம், நம்ம வேணும்னே நடக்க மாட்டோம். ஆனா கூட எப்படி அவர் விரும்புகிற பிரகாரமாக அவரோடு பேசணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அவர்கிட்ட பேசாம நம்ம பாட்டுக்கு நம்ம காரியத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் வேதனைப்படுகிறார். ஆனாலும் அவர் என்ன செய்யல, நம்மை விட்டு ஒரு நாள் விலக மாட்டார், நம்ம கைவிட மாட்டார். உரையாடல தொடர்ந்து பேசுறத நம்ம பாக்குறோம். அவர் என்ன பேசுகிறார்? அவர் என்ன பேசுகிறார்? ஒரு சில காரியங்கள் நம்ம பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நம்ம இப்படிப்பட்ட ஒரு பெண், ஒரு பாவியான ஒரு பெண்ணு நமக்கு வந்துட்டா அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம ஐக்கியத்துக்கு வராங்க, சபைக்கு வராங்க, நம்ம என்ன செய்ய போறோம்? பாவத்தை குறித்து நம்ம பேசுவோம் இல்லையா? பெரும்பாலான சபையில அதான் பேசுறாங்க, பாவத்தை குறித்து பேசுறாங்க, குற்றப்படுத்தி பேசுறாங்க. ஆனா இவர் பாவத்தை குறித்து பேசவில்லை, அந்த மகளை குற்றப்படுத்தி பேசவில்லை. அப்படி பேசுறாங்க. என்ன பேசுறாரு? 3 காரியத்தை குறித்து அவர் பேசுகிறத பார்க்கணும். முதலாவது ஜீவத்தண்ணி. உன்னிடத்திலே தண்ணி கேட்கிறவர் யார் என்று நீ அறிந்திருந்தால், இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்திலே கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஜீவ தண்ணீரை குறித்து பேசுகிறார். ஜீவ தண்ணீர் எதற்கு ஒப்பாயிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து முதல்ல பேசுறாரு. அது
நான் கொடுக்கும் தண்ணீர் அது எப்படிப்பட்டதா? அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகின்ற நீரூற்றாய் இருக்கும். அது வந்துகிட்டே இருக்கும். நம்ம என்ன செய்ய முடியாது? பரிசுத்த ஆவியானவருடைய செயல்களை நம்ம ஒரு நாளும் அதை நம்ம நிறுத்தவே முடியாது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்குது. அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அதனாலதான் அது எப்படி ஊறிக்கொண்டே இருக்கிற ஒரு நீரூற்று எப்படி ஊறுமோ அப்படியே ஊறிக்கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, அவர் என்ன காரியத்தை குறித்து பேசுகிறார்? பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. முதலாவது, நான் கொடுக்கும் ஜீவத்தன்மை. இரண்டாவது, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளலாம். ஏதோ ஒரு இடத்துக்கு போய் தொழுது கொள்ளணும் இல்ல, இருக்கிற இடத்துல தொழுது கொள்ளலாம். அது ரொம்ப எளிதானது. அதுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? ஆவியோடும் உண்மையோடும் நீ தொழுது கொண்டால் போதும். யூதர்களோ இல்ல சமாரியர்களோ அவர்கள் எப்படி தொழுது கொள்கிறார்கள்? ஆரோனுடைய ஆசாரிய முறைமையின் அடிப்படையில தொழுது கொள்கிறார்கள். ஒரு பலி வேணும், ஆட்டுக்குட்டி வேணும், இல்லைன்னா புறா வேணும், ஒரு பலி தேவைப்படுது, ஒரு சடங்காச்சாரம் தேவைப்படுது, அதுக்கு நடுவுல ஒரு ஆசாரியன் தேவைப்படுகிறார். இப்படிலாம் இருந்தாதான் தேவனண்டையில போக முடியும், தொழுது கொள்ள முடியும். ஆனா அந்த காரியத்தை மாற்றி எங்கும் தொழுது கொள்ளலாம், மிக எளிமையாக தொழுது கொள்ளலாம், ஆவியோடும் உண்மையோடும். நீ இருக்கிற பிரகாரமாக நீ தொழுது கொள்ள முடியும். மூணாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு, உன்னோட பேசுகிற நானே அவர், நான் மேசியா. இங்க பாத்தீங்கன்னா திருத்துவத்தின் 3 நபர்களை குறித்து அவர் பேசுகிறத பாக்குறோம். யாருகிட்ட? ஒரு சமாரிய ஸ்திரீட்ட. நம்மளுடைய அடிப்படையின் படி ஒரு பாலியான ஸ்திரீட்ட இறையியலை பத்தி பேசுகிறார், திருத்துவத்தை பத்தி பேசுகிறார், ஆவியானவரை பத்தி பேசுகிறார், பிதாவை பத்தி பேசுகிறார், தன்னை பற்றி பேசுகிறார், குமாரனாகிய மேசியாவை பற்றி அப்படி பேசுகிறார். நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லல, வெளிப்பாடுகளை குறித்து பேசுகிறார், மாற்றத்தை குறித்து பேசுகிறார். இதுவரைக்கும் இப்படி அவங்க என்ன செய்யல? தேவனை பார்க்கல, திருத்துவமா பார்க்கல, தகப்பனா பார்க்கல. அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னுடன் பேசுகிற நானே, உன்னுடன் பேசுகிற நான், இப்பொழுது நான் ஒரு கூட இருக்கிறேனே. நம்ம நினைக்கிறோம் இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருக்கிறாரு. இல்ல, நம்ம கூட இருக்கிறாரு, நமக்கு உதவி செய்கிறார், நம்ம அருகாமையில இருக்கிறார், நம்ம ஒரு நாள் விட்டு விலகல, எந்த சூழ்நிலையில இருந்தாலும். இந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார். தான் யார், தன்னுடைய பிதா யார், ஆவியானவர் உனக்குள்ள என்ன செய்ய போகிறாரு, இது எல்லாத்தையும் குறித்து அவர் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, ஏன் அவர்கிட்ட பேசணும்? அன்னைக்கு அவர்கிட்ட பேசுவது என்பது ஒரு விபத்து அல்ல, அந்த மகளை சந்திக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். அதுக்காகவே அவர் அங்க கிணற்றண்டையில இருக்கிறார். சீசர் எல்லாம் போயிட்டாங்க. யாராவது கூட இருந்தா கூட இவ்வளவு ஃப்ரீயா அவர் பேச முடியாது, தன்னை வெளிப்படுத்த முடியாது. அதனாலதான் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அவள் தகுதியற்றவள், அவள் நேசிக்கப்படத்தக்கவள் அல்ல, நிராகரிக்கப்பட்டவள் என்று சொல்லி அவள் நினைத்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த உரையாடல், இந்த சந்திப்பு என்னத்தை வெளிப்படுத்துகிறது? அவளுக்கு, நான் உன் கூட இருக்கிறேன், நீ நேசிக்கப்பட்டவள், நீ தகுதியானவள். இந்த வெளிப்பாடுகளை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? வெளிப்பாடு தேவை. நம்ம அறியாமையில இருக்கிறோம், யாருன்னு தெரியல, நாம யாருன்னு தெரியல, நமக்கு தேவை வெளிப்பாடு. இந்த வெளிப்பாட்டுக்கு நாம் முழு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். இதே போல ஒரு சம்பவம் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒரு விபச்சார ஸ்திரீ என்ன செய்யறாங்க? கையும் களவுமாக பிடிக்கிறாங்க. பிடித்துக் கொண்டு என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவை கொண்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து அவங்க சொல்லுகிற காரியம் என்ன?
மோசே எங்களுக்கு கொடுத்த சட்டத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி இவர் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும், இவர் உயிர் வாழக்கூடாது. ஆனா அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நானும் உன்னை என்ன செய்ய போறதில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. இனி பாவம் செய்யாதே. ஏன் இனி பாவம் செய்யாதே? ஏன்னா மாற்றம் உண்டாயிருக்கிறது. நான் வந்திருக்கிறேன், நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன். அதுதான் பெரிய மாற்றம். நான் என் பிதாவை உனக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கிறேன். அது ஒரு பெரிய மாற்றம். அது மாத்திரமல்ல, நான் உங்களை திக்கச்சொல்லாக விடேன். எதனால? நான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு கொடுக்க போறேன். அது ஒரு மாற்றம். இந்த மாற்றம் உண்டாயிருக்கிறபடினால் நீ பாவம் செய்யாதே. நம்ம மாற்றத்தை முதல்ல மக்களுக்கு சரியான விதத்துல சொல்லணும். என்ன மாற்றம் நடந்திருக்கிறது? இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்து அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார்? என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்? தேவகுமாரன் வந்து நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், நல்ல பிதா நமக்கு உண்டு என்பதை நமக்கு காண்பித்திருக்கிறார். இதுதான் மாற்றம். இந்த மாற்றத்தை நம்ம சொல்ல 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 ஒருவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நம்ம என்ன சொல்றோம்? நீ உன் வாழ்க்கையை மாத்திட்டு வா, உன் வாழ்க்கையை மாத்தினா உனக்கு ஒரு ரட்சகர் இருப்பாரு, உனக்கு ஒரு தகப்பன் இருப்பாரு, உனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். நம்ம அந்த காரியத்தை தலைகீழா சொல்றோம். ஆனா வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து ரட்சகர் வந்திருக்கிறார், நமக்கு பிதாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், மாற்றம் உண்டாயிருக்கிறது. அதனாலதான் பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புது சிருஷ்டி உண்டாயிருக்கிறது இயேசு கிறிஸ்துவினால, அது உண்டாயிருக்கிறது. நம்ம இதை மறந்து போகக்கூடாது. நாம் என்ன காரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? சீக்கிரமாக முடித்து விடுவோம். இயேசு கிறிஸ்து மாறாதவர். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சமாரிய ஸ்திரீயோடு சந்தித்த இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருந்தால், இன்றைக்கும் அவர் நம்ம எந்த நிலையில இருந்தாலும், நம்ம வெட்கத்துல இருந்தாலும், தோல்வியில இருந்தாலும், தோற்று போன ஒரு வாழ்க்கையில இருந்தாலும் நம்ம இன்றைக்கு அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர் அன்பும் மனதுருக்கமும் உடையவராக. அந்த அம்மா என்னதான் வந்து எதிர்த்து பேசினாலும், தகாத வார்த்தையில பேசினாலும், இவர்கிட்ட இருந்ததெல்லாம் அன்பு, மனதுருக்கம் அந்த சகோதரி மேல, அந்த ஸ்திரீ மேல. நம்ம இருக்கிற நிலைமையில நம்ம ஏற்றுக்கொள்கிறவராக, நம்மை சந்திக்கிறவராக. தேவன் நம்மை வெறுக்கல, அவர்கிட்ட பட்சமாதம் இல்லை, அவர் கைவிடவில்லை. சமாரிய ஸ்திரீக்கு அந்த நாள் ஒரு வழக்கமான நாள், ஒரு ஸ்பெஷல் டே கிடையாது. பாருங்க, அவள் வழக்கம் போல மதியானம் தண்ணி எடுக்க வருகிறார். வழக்கமான நாள், ரொட்டீன், ஆர்டினரி, சாதாரண ஒரு நாள் தான். வழக்கமான காரியங்களை தான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்திலேயே இயேசு கிறிஸ்து அவளை சந்திக்கிறார். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம ஏதோ எக்ஸ்ட்ராடினரியா செய்யணும், செய்யும் போதுதான் நம்ம இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும், அவரோட பேச முடியும்னு நம்ம நினைக்கிறோம். பாருங்க, அப்படி இல்லை. இந்த சம்பவம் அப்படி சொல்லல. அவள் வழக்கத்தின்படியே அவள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாளோ, மதியானம் தண்ணி எடுக்க வருவாளோ, அப்படி அவன் வழக்கத்தின்படியே செய்ய வரா. ஆனா இயேசு கிறிஸ்து அங்கே வந்து சந்தித்ததினாலே அங்க மாற்றம் உண்டாக நம்ம பார்க்கிறோம். அவர் முதலாவது அந்த இனிஷியேஷன், முதல் அடியை எடுத்து வைக்கிறார். நம்மோடு கூட உரையாடலை தொடங்குகிறத நம்ம பார்க்கிறோம். வேதனுடைய அந்த இரவு முழுவதும் அவன் பிரயாசப்படுறான், மீன் அகப்படல. வழக்கம் போல அவன் வந்து மீன் பிடிக்க போறான், ஆனா மீன் அன்னைக்கு அகப்படல. பாருங்க, ஆனா அன்றைக்கு ஒரு காரியம் நடக்குது. என்ன? இயேசு கிறிஸ்து வருகிறார், அவனுடைய படகில ஏறி நின்று அவர் பேசுகிறார். பின்பு பேர்கிட்ட சொல்றாரு, வலைகளை நீ என்ன செய்ய, படகை ஆழத்துல கொண்டு போய் வலைகளை போடு. வெரி
ஆர்டினரி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஒவ்வொரு சாதாரண தருணங்களிலும் நம்ம என்ன செய்ய முடியும்? இயேசுவை சந்திக்க முடியும். இயேசு நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இயேசு நம்மை சந்தித்து நம்மோடு உரையாடுவதற்கு அவருக்கு எந்த தடையுமே கிடையாது. இவ சமாரிய ஸ்திரீ, இவ பாவியான ஸ்திரீ, ஊரோட அவ இல்ல, தனியா வாரா, வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறா, மரியாதை குறைவா பேசுறா, இது எதுவுமே இயேசு கிறிஸ்துவுக்கு தடையா இல்ல. அந்த சகோதரியை சந்திப்பதற்கும் அவளோடு உரையாடுவதற்கும். எதை குறித்து பேசுகிறார்? ரொம்ப முக்கியம், மாற்றத்தை குறித்து பேசுகிறார். அவள் அறியாமல் இருக்கிறாள். அந்த அறியாமையிலிருந்து அறிகிறதற்கு வழி நடத்துகிறார். இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு என்பது என்ன அர்த்தம்? அறியாமையிலிருந்து அறிந்து கொள்வதற்காக. யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். யாரை அறிந்து கொள்ள வேண்டும்? பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும். பிதா எவ்வளவு நல்லவராக நம்மோடு கூட இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நம் வாழ்விலே செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். நம் வாழ்வை சரி செய்ய விரும்புகிறார். அவளை அதே நிலையில விடணும்னு அவர் விரும்பல, சரி செய்ய விரும்புகிறார். அதனாலதான் காரியத்தை பேசுகிறார். குற்றப்படுத்தல, ஆனா சில காரியத்தை வெளிப்படுத்தினாதான் அவளுக்கு உணர்வு வரும் இல்லையா? அதனாலதான் அவர் சொல்றாரு, உனக்கு 5 திருமணம் நடந்தது, 5 எப்படி 5 புருஷர் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது உனக்கு இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடியே சொன்னார் என்று சொல்றார். அப்போ வெளிப்படுத்தி அவள் அந்த இடத்திலேயே உள்ளதுக்காக அவள் வரல, அவளை சரி செய்வதற்காக, மறுசீரமைப்பு செய்வதற்காக, ஒப்புரவு செய்வதற்காக. ஆவியானவர் நம்ம கூட இருந்து என்ன செய்கிறார்? செயல்படுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதுதான் முக்கியம். நாம் சரியாக நம்ம கற்றுக்கொள்ளும் போது, எப்பொழுது கற்றுக்கொள்வோம்? இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது நம்ம கற்றுக்கொள்வோம், உரையாடல் செய்யும் போது நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த சம்பவம் நமக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறது? நாம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடு உரையாட வேண்டும். அப்பொழுது நமக்கு வெளிச்சம் உண்டாகும், அப்பொழுது நமக்கு மாற்றம் உண்டாகும். இந்த சம்பவத்தை நம்ம எங்க வாசிக்கிறோம்? வேதாகமத்துல வாசிக்கிறோம். இந்த வேதாகமத்துல வாசிக்கிற இந்த சம்பவம் நமக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபரை சந்திக்க, அவர் சத்தத்தை கேட்க வைக்கணும். நம்ம வெறுமனே இந்த வேதாகமத்தை வாசிச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த வேதாகமத்திலே நாம் இப்படிப்பட்ட சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது அதை நம்ம எதற்கு நேராக வழிநடத்த வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நேராக வழிநடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு ஒரு உரையாடலுக்கு நேராக வழிநடத்த வேண்டும். அது வேதத்தை வாசிப்பதாக இருந்தாலும் சரிதான், செய்தியை கேட்பதாக இருந்தாலும் சரிதான். எந்த ஒரு காரியமும் உங்களை இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு வழி நடத்தவில்லையோ, இயேசுவோடு உரையாடுவதற்கு நடத்தவில்லையோ, அந்த காரியம் வீணான காரியமாக மாறிவிடும். ஏன்னா இவள் சந்திக்கிறார், இயேசு கிறிஸ்து அவளோடு உரையாடுகிறார். அந்த உரையாடல், அந்த சந்திப்பு அவளை மாற்றுகிறது, அவளுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. அவள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களாக மாறிவிடுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட உள்ள அந்த சந்திப்பே அந்த புது வாழ்வையும் மாற்றத்தையும், ஏன்னா புது வாழ்வு உண்டாயிருக்கிறது, நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அதை அனுபவிப்பதற்கு நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? இந்த சந்திப்பு ஒரு என்கவுண்டர். இன்றைக்கு நம்ம அதை வாஞ்சிக்கணும். அதை வாஞ்சிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும், அது ஆசீர்வாதமாக மாறும். எப்படி இந்த சமாரிய ஸ்திரீயினுடைய வாழ்க்கை மாறினதோ, பழையபடி இல்ல, பழையபடி அவளுடைய வாழ்க்கை இல்ல. அவ குணமாக்கப்பட்டவளாக, ரட்சிக்கப்பட்டவளாக, விடுதலை பெற்றவளாக, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவள் வாழ்கிறாள்.
நாமும் அதே போல நம்ம வாழ முடியும். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திக்கும் போது, இயேசு கிறிஸ்துவோடு நாம் உறவாடும் போது, நாம் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நமக்கு நன்றி. வெறுத்து ஒதுக்கப்பட்ட குப்பை என்று எண்ணப்பட்ட அந்த சமாரிய ஸ்திரீ, அவளை நீ சந்தித்தீர் ஆண்டவரே. அது ஒரு விபத்து அல்ல, அது பிதாவினுடைய ஒரு தீர்மானம். அதை நீ நிறைவேற்றினேன். பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பிதாவை குறித்தும் மேசியாவாகிய உண்மை குறித்தும் வெளிப்படுத்தி காண்பித்தீர். அந்த சகோதரி அறிந்து கொண்டார்கள். அவர்கள் அறிந்து கொள்ளும் போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சகோதரி சத்தியத்தை, இயேசுவை முகமுகமாக சந்தித்து அறிந்து கொண்டார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார். அவருடைய வாழ்க்கை மாறிச்சு, விடுதலை உண்டாயிற்று. இன்னைக்கும் நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் நமக்கு இயேசு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜெயம் எப்படி கொடுக்கிறார்? நம்மை சந்திப்பதன் மூலமாக, நம்மோடு பேசுவதன் மூலமாக, நம்மோடு ஈடுபடுவதன் மூலமாக, நம்மோடு சேர்ந்து செயல்படுவதன் மூலமாக அவர் என்ன செய்கிறார்? ஜெயம் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கை அது எப்படி இருந்தாலும் அதை அவர் மாற்றுகிறார், சீர்படுத்துகிறார், வளப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு அப்படியே செய்ய போகிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள்ளாக இருக்கிறார். ஆவியானவருடைய வேலையே இயேசு கிறிஸ்துவை, உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வைக்கிறது தான். நீங்க சந்திங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில நீங்க அவரை சந்திக்க முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும். ஆவியானவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவை சந்திக்கும்படியான கிருபைகளை நீங்க கொடுக்கிறதுக்காக, வழிநடத்துறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க செயல்படுங்கப்பா, உங்களோடு இணைந்து நாங்களும் செயல்படுகிறோம். இந்த அருமையான கூலியை நீங்க ஆசீர்வதிங்க. அருமையான ஜான்சன் சாருக்கு நமக்கு நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாக பெரிய காரியங்கள் உண்டாக அநேகர் வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஜெயத்தை பெற்றுக்கொள்ள, விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். நீங்க பொறுப்போட்டு வழி நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.